மீனராசி அன்பர்கள் இந்த வருஷம் சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ராசிக்கு சனி பகவான் 30 வருஷம் கழித்து வரார். ராசிக்கு வர ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துக்கு இந்த வருஷத்தில் போகிறார். ஸோ ஜென்ம சனி ஆரம்பிக்குது. நம்மளுடைய மீன ராசிக்கு செவ்வாய் புதனை தவிர, புதன் நம்ம ராசியில் நீசம், செவ்வாய் நமக்கு பகை, மீதி 7 கிரகங்களுமே நட்பு. சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, அப்புறம் குரு ஆட்சி, சுக்கிரன் நட்பு, சனி நட்பு, ராகு நட்பு. அப்போ அதான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்னா, பிரமாணம் தெளிவாக என்ன சொல்லுவான்னா, விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் அப்படின்பா. ஏன்னா இந்த 12 ராசியில் ஸ்பெஷல் ராசி மீன ராசி. எல்லா நட்பு சொந்தம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம், எந்த விஷயத்திலும் பொறுமை, நிதானம், கவனம் இதெல்லாம் ரொம்ப தேவை. எந்த விஷயத்திலும் யோசித்து செய்யணும். அதிகமான யோசனை பண்ணி எல்லா ஒரு காரியத்தையும் நாம் செய்யணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துடுற, குரு பார்த்துடுற. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து உபதொழில் ஒன்றை ஆரம்பிக்க முடியும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க, அது நல்லாயிருக்கும். கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும், தைரியமாக பண்ணுங்கள். புது வேலைக்கு முயற்சி பண்ணணும் அது மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கு. பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா, மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கள் வரும். ஆனால் எல்லா தடங்கல்களையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அந்த வருஷமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு அது மாதிரி செய்யுங்க. கந்த சஷ்டி கவசம் டெய்லி சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்தால் நிறைய போயிட்டு வாங்க. அது மாதிரி முன்னோர்கள் வழிபாடு நிறைய பண்ணணும். நிறைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.